மயிலாடுதுறையில் ரசாயனம் கலந்து விநாயகர் சிலை செய்வதாக புகார். விநாயகர் சிலை செய்யும் இடத்திற்கு சீல் வைத்த அதிகாரிகள். இந்து முன்னணி நிர்வாகிகள் முற்றுகையை தொடர்ந்து 10 சிலைகளை பறிமுதல் செய்து மீதமுள்ள சிலைகளை ஒப்படைத்தனர். விநாயகர் சதுர்த்திக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. மூங்கில் தோட்டம் என்ற பகுதியில் வடமாநில தொழிலாளர்கள் விநாயகர் சிலை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயார் செய்யப்பட்ட நிலையில் ஒரு சிலைகளில் தடை செய்யப்பட்ட ரசாயன பொருட்கள் சேர்ந்துள்ளதாக தெரிவித்து விநாயகர் சிலை செய்யும் இடத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி மற்றும் பாஜக நிர்வாகிகள் அந்த இடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய மயிலாடுதுறை வட்டாட்சியர் சுகுமாரன் ரசாயனம் கலந்த 10 சிலைகளை பறிமுதல் செய்து உத்தரவிட்டார். மீதமுள்ள சிலைகளை வழிபாட்டிற்காக எடுத்து செல்ல அனுமதித்தார். இதனையடுத்து 100க்கும் மேற்பட்ட சிலைகளை பிரதிஷ்டை செய்வதற்காக வாகனங்களில் பக்தர்கள் எடுத்து சென்றனர். இந்து முன்னணியின் சார்பாக நடத்தப்படுகின்ற 36வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை இந்து முன்னணி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைத்து விநாயகர் சிலைகளையும் ஏற்பாடு செய்து ஊர்வலத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நிலைமையில் இந்த மயிலாடுதுறை மூங்கில் தோட்ட பகுதியில் இன்று நம்மளுடைய இந்து முன்னணி பரிவார அமைப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இந்த விநாயகர் சிலைகளை துவக்கி வைத்து இந்த அங்கங்கே உள்ள பிரசிப்படுத்தி அடுத்தது ஊர்வலத்துக்கு தயாராகுவதற்காக நாங்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி விழாவானது தமிழகமெங்கும் 43வது ஆண்டு இனிதே இந்த வருடமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. 36வது ஆண்டு மயிலாடுதுறையிலே நிகழ இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மயிலாடுதுறையில் அதுவும் அந்த மயிலாடுதுறை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, வீரத்துறவி இந்து முன்னணி நிறுவனர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களால் முதலாக தமிழகத்தில் திருவல்லிக்கேணி ட்ரிபிளிக்கேணியில் முதல் விநாயகர் வைக்கப்பட்டது. அவர் நம்ம சீர்காழி பிறந்தவர், நம்மளுடைய மண்ணின் மைந்தர். இன்றைக்கி அவர் போட்ட விதை தான் இன்றைக்கி தமிழகம் எங்கும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் விநாயகருக்கு மேலே எண்ணிக்கை சொல்கிறாங்க. அதில் மயிலாடுதுறையில் இப்போ ஒரு பாலாஜி சொன்ன மாதிரி நம்ம 400 லட்சம் விநாயகர் கிட்டத்தட்ட 500 விநாயகர் நம்ம இன்றைக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள Action 4 நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.